ஜெம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு வழிபாட்டுல வாழைப்பழம் படைக்கிறது ஏன்னு தெரிஞ்சுக்கலாம். மனித பிறவி புனிதமானது, அதே சமயம் துன்பம் நிறைந்தது. மனித பிறவியில இருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத முக்தி பேறு நிலையினை அடைவதையே ஒவ்வொருத்தருமே விரும்புகிறோம். இந்த நிலையை அடைவது சாதாரண விஷயம் கிடையாது. பிறவா நிலையை கர்மவினை உள்ளவர்களால அடைய முடியாது. தான தர்மங்கள் செய்வதன் மூலமா இதை குறைக்க முடியும். கோவிலுக்கு போயிட்டு அபிஷேக ஆராதனைகள் செஞ்சு வழிபடலாம். தெய்வங்களுக்கு படைக்கப்படும் வழிபாட்டு பொருள் பல இருந்தாலும் முக்கனியில ஒன்றான வாழைப்பழம் முக்கிய இடத்தை பெறுது. மற்ற பழங்களுக்கு இல்லாத சிறப்பு தன்மையாக வாழைப்பழம் கடவுளுக்கு ஏன் பிரசாத பொருளா படைக்கப்படுது? வாழைப்பழம் ஒரு முறை மட்டும் குலைத்தள்ளி அதன் வாழ்நாளை முடித்துக்குது. இது மனித பிறவியை போல ஒரு அரிதான செயலாகும். வாழைப்பழம் மங்களகரமான பழமாக கருதப்படுறதால எந்த ஒரு தெய்வத்துக்கும் பூஜையின் போது முதன்மை பொருளா படைக்கப்படுது. மற்ற எந்த பழமா இருந்தாலும் சாப்பிட்டு கொட்டையை இருந்தால் மீண்டும் முளைக்கும். அந்த பழத்தை முழுமையாக வீசினா கூட முளைச்சிரும். ஆனா வாழைப்பழத்தை உரிச்சோ இல்ல முழுமையாகவோ வீசினாலும் கூட முளைக்கிறது கிடையாது. வாழை மரத்துல இருந்து புதிதாக வாழைக்கன்று தான் தோன்றுமே தவிர புதிதாக பழத்திலிருந்து முளைக்காது. இது பிறவியற்ற நிலையை காட்டுது. மீண்டும் பிறவாமை வேண்டும் என்பதற்குத்தான் சுவாமிக்கு வாழைப்பழம் படைக்கப்படுது. அதே போலதான் தேங்காயையும் கடவுளுக்கு படைக்கிறோம். தேங்காயை சாப்பிட்டு ஓட்ட மண்ணுல எரிஞ்சாலோ இல்ல வீசினாலோ அது மறுபடியும் முளைக்காது. முழு தேங்காயில இருந்துதான் தென்னங்கன்று வரும். அதனாலதான் வாழைப்பழமும் தேங்காயும் முக்தி பேருநிலைக்கு ஒப்பிட்டு கடவுளுக்கு படைக்கப்படுது. மற்ற பழங்கள் எல்லாமே வெவ்வேறு சீசன்கள்ல தான் கிடைக்கும். ஆனா எல்லா சீசன்லயுமே கிடைக்கக்கூடிய மலிவான பழம் வாழைப்பழம் தான். நம்மளுடைய முன்னோர்கள் முக்தி, தூய்மை, புனிதம் கருதி கடவுளுக்கு வாழைப்பழத்தை படைக்கிறாங்க. பிரதோஷத்து அன்னைக்கு மாலையில 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நந்தீஸ்வரனிடம் சென்று கையில் 4 வாழைப்பழத்தை வைத்துக்கொண்டு தங்களுடைய கஷ்டம் தீரணும்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அந்த வாழைப்பழத்தை பசுமாட்டிற்கு சாப்பிட கொடுத்தா நம்முடைய துன்பங்கள் நீங்கும்னு சொல்லப்படுது. தங்கள் கஷ்டங்கள் தீர கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு கோரிக்கை நிறைவேறிய பின்னர் பக்தர்கள் வாழைத்தார்களை கோவிலுக்கு காணிக்கையா செலுத்துறாங்க. நன்றி.